அமெரிக்காவிலிருந்து சிறில் பிரபு. இன்னைக்கு உங்களோட சத்தியம் டிவி நேர்களுக்காக ஒரு கூடுதலான செய்திக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு காலையில் கிறிஸ்மஸ் ஈவ், இன்னைக்கு 24th, நிறைய ஃப்ளைட்ஸு யூஎஸ்ல காட் டிலேட். இன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து எஸ்பெஷலி அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்து ஒரு டெக்னிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்க்காக வந்து எந்த ஃப்ளைட்டையும் எந்த ஏர்போர்ட்லேருந்தும் பறக்க விடல. ஸோ இதனால என்னாச்சு, ஒரு 1447 ஃப்ளைட்ஸு காட் டிலேடு, ஒரு 28 ஃப்ளைட்ஸு காட் கேன்சல்டு. இது என்னன்னா, ஒரு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியோ தேங்க்ஸ்கிவிங்க்கு முன்னாடியோ நடக்கிற ஒரு கூத்து தான் இது. எப்பவுமே வந்து இது போல ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து நிறைய ஃப்ளைட்ஸு, நிறைய ஏர்லைன்ஸுக்கு வந்து கூடுதலான இது ட்ராவலர்ஸ் இன்னைக்கு இருப்பாங்க. ஏன்னா கிறிஸ்மஸ்ஸு காகவும் ஹாலிடே சீசனுக்காகவும் நிறைய பேர் ட்ராவல் பண்ணுவாங்க. இப்போ இதில் என்ன ரொம்ப முக்கியம்னா வந்து பெரிய பெரிய ஏர்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இது வந்து டிலே ஆயிருக்கு. நாட் ஓன்லி த அமெரிக்கன் ஏர்லைன்ஸோடைய ஃப்ளைட்டு மட்டும்னால இந்த டிலே கிடையாது. வின்டர் ஸ்டார்மும் ஹிட் ஆயிருக்கு டாலஸ்லையும் நியூயார்க்லையும். ஸோ ஒரு 6 ஏர்போர்ட்டில் வந்து இது ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்க போகுது. இன்னைக்கு நாள் முழுக்க இந்த டிலேஸ் இருக்க தான் போகுது. நியூயார்க்கில் இருந்து, டாலஸ்ல இருந்து, சிகாகோல இருந்து, மயாமில இருந்து, ஷார்லெட்டு போன்ற பெரிய ஏர்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து இன்னைக்கு இந்த டிலேஸ் இருக்குது. அதில் ஏன் இந்த முக்கியமாக இந்த செய்தியை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னா, இந்த பாஸ்ட்ல வந்து என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஏர்லைன்ஸ்லாம் வந்து வின்டர்னால டிலே ஆச்சு, ஸ்னோ ஸ்டார்ம் வந்து டிலே ஆச்சுன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அது வந்து எங்களால் உருவாக்கப்பட்ட டிலே கிடையாது, ஸோ அதனால வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ அப்படி சொல்ல முடியாது. புதுசாக ஒரு ரூல் வந்திருக்கு. வின்டர்னாலேயோ இந்த மாதிரி வெதர்னாலேயோ டிலே ஆனால் கூட இந்த ஏர்லைன்ஸ் வந்து இந்த ரீஃபண்டு நிச்சயமாக கொடுக்கணுன்றது வந்து ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க. அதில் என்னன்னா, 3 மணி நேரத்துக்கு மேலே டிலே ஆனாலோ லோக்கல் ஃப்ளைட்டு, இல்லை 6 மணி நேரத்துக்கு மேலே டிலே ஆனால் இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்னா அவங்க ரீஃபண்ட் நிச்சயமாக கொடுக்கணும். ஸோ இதை கேட்டுட்டு இருக்கிற சத்தியம் டிவி நேர்களுக்கு இதுதான் சொல்கிறோம். இந்த 6 சிட்டிஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா, டாலஸ், ஃபோர்ட் வர்த், அங்கே தான் வந்து மெயினான இம்பேக்ட் இருக்க போது. 2வது பெரிய இம்பேக்ட் வந்து ஷார்லெட் ஏர்போர்ட்டில் இருக்க போது, நியூயார்க்கில் இருக்க போது ஃபார் ஷுவர். ஏன்னா அங்கே வந்து வின்டர் ஸ்டார்ம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ வின்டர் ரெயின் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த டிலேஸ் நிச்சயமாக அவங்கள்ட்ட இருக்கும். மயாமியில் ஒரு பெரிய டிலே இருக்கு, வாஷிங்டன்லையும் பெரிய டிலே இருக்கு, சிகாகோ. இந்த 6 சிட்டிஸில் நீங்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமா யூஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் ரீஃபண்ட். ஸோ இந்த ரீஃபண்டை நிச்சயமா நீங்கள் போய் கேளுங்க. அது மட்டும் இல்லை, இந்த டிலேஸ் ஆறதுனால வந்து முன்னெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்னொரு ஃப்ளைட் இல்லை, மாற்றி விட மாட்டேன் அப்படிலாம் இனிமேல் சொல்ல மாட்டாங்க அவங்க. ஏன்னா வந்து அப்படி உங்களை மாற்றி இன்னொரு ஃப்ளைட்டில் கொண்டு போய் வீட்டுக்கு போய் சேர்க்கலன்னா தே ஆர் இன் ட்ரபிள். ஸோ அதனால அடிச்சு கேளுங்க. ஏன்னா வந்து இது வந்து முக்கியமான நாள் ஒன்று. 2வது வந்து இந்த டைமில் வந்து நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறீங்க. ஸோ அதனால தான் இந்த செய்தியை உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொல்லி சத்தியம் டிவி நேயர்களுக்காக சிறில் பிரபு.